பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி. எந்த வேலையை தான் சீக்கிரமா செஞ்சிருக்கா இந்த செல்வி. இதோ இருக்கிற கடைக்கு போயிட்டு வர சொன்னா எவ்வளவு நேரம் ஆகுது பாரு. யாரும் வர சத்தம் கேக்குதே. செல்வியான்னு பாப்போம். வள்ளி, இந்தா பிள்ளை, நீ வாங்கி வர சொன்னதெல்லாம் வாங்கியாந்துட்டேன். சரியா இருக்கான்னு இப்பவே பாத்துரு. அப்புறம் இது இல்லை அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. இப்படி கொண்டா, நான் சரி பார்த்துக்கிறேன். அது சரி, இந்த 4 பொருளை வாங்கவா இம்புட்டு நேரம்? நீ போய் கடையில் இருக்கிற கூட்டத்தில் நின்று வாங்கினால உனக்கு தெரியும். ஆமாம் ஆமாம், நான் கடை தெருவுக்கே போகாத மாதிரி இல்லை பேசுகிற. அப்பாவும் அம்மாவும் இன்னைக்கு கழனிலேருந்து வந்ததும். அட, நான் நெசமாக தான் சொல்கிறேன் வள்ளி. மற்ற கடையில் கூட வேகமாக பொருட்களை வாங்கிட்டேன். ஆனால் துளசி அண்ணன் கடையில் புண்ணாக்கு வாங்க சொன்னல. ஆமாம், சொல்கிறத முழுசா சொல்லு. அதுக்காக துளசி அண்ணன் கடைக்கு போனேன்னா அங்கே வந்த ராணி அக்காவும் எள்ளு புண்ணாக்கு வாங்கினாங்க. சரி, அதனால வாங்கினவங்க உடனே கிளம்பாம எள்ளு பயிர் போடுறத பற்றி ஏதோ கேட்க அண்ணனும் ஏதோ சொல்லிக்கிட்டே இருந்தார். என்ன செல்வி, ஏதோ கேட்டாங்க ஏதோ சொன்னாங்கன்னு தெளிவாக தான் சொல்ல. எள்ளு பயிர் தரமானதாக இருக்க இந்தந்த செயல்முறைகளெல்லாம் செய்யணும்னு சில குறிப்புகளை சொல்லிக்கிட்டு இருந்தாரு துளசி அண்ணன். அட, துளசி என்ன நிறைய விஷயம் தெரிஞ்சவராச்சே. அதையெல்லாம் அப்படியே நானும் கேட்டுக்கிட்டு ராணி அக்கா கிளம்புனதுக்கு பிறகு நானும் புண்ணாக்க வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டேன். சரி சரி, புரியுது புரியுது. அப்போ நேரமாக தானே செய்யும். ஏன் செல்வி, துளசி அண்ணன் சொன்ன குறிப்பு ஏதாச்சும் கொஞ்சம் சொல்ல. நம்ம வனஜா அக்காவும் எள்ளு தானே போட்டிருக்காங்க, அவங்கக்கிட்ட இதை பற்றி கலந்து பேசிக்கிறேன். வள்ளி, அவர் இன்னமும் முக்கியமான ஒரு விஷயம் சொன்னார். அது என்ன? நம்ம வானொலியில் ஒளிபரப்பாகிற விவசாய நிகழ்ச்சியில் இன்னைக்கு எள் பயிர் பற்றி தான் எடுத்து சொல்ல போகிறாங்களாம். அப்படியா? நிகழ்ச்சிக்கான நேரம் இப்போவே ஆயிடுச்சே. வரசா வானொலியை எடுத்துட்டு வா, நிகழ்ச்சியை கேட்போம். எள் பயிரில் நவீன உழவியல் தொழில்நுட்பங்கள் பற்றின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவகாமி அவங்க எடுத்து சொல்றாங்க. கேட்டுப்போமா? திருவள்ளூர் மாவட்டத்துக்கு பிரதான பயிராக பார்த்தோம்னா எள்ளு தான் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுடைய பயிர் திட்டங்களாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நெல், எண்ணெய் வித்து பயிர்களான பார்த்தோம்னா மணிலாம் சொல்லலாம், வேர்க்கடலை, எள்ளு நிறைய பயன்படுத்துகிறாங்க. அது தொடர்ந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பயிர் வகை பயிர்கள் பார்த்தோன்னா உளுந்து பச்சை பயிர் போடுறாங்க. இப்போ நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக அந்த எள்ளை பற்றி சொல்கிறேன்னா, 70% விவசாயிகள் இந்த பட்டத்தில் நம்மளுக்கு எள்ளு ஒரு பிரதான பயிராக கும்மிடிப்பூண்டி, திருத்தணியிலலாம் அதிகமான மக்கள், ஆர்கேப்பேட்டையிலலாம் அதிகமான மக்கள் போடுறாங்க. ஆனால் சின்ன சின்ன தொழில்நுட்பங்களை அவங்க கொஞ்சம் லேகிங்காக இருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே எள்ளு பயிருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 பருவங்கள், அதை 3 பட்டங்கள் சொல்லலாம். ஆடிப்பட்டம், கார்த்திகை பட்டம், சித்திரை பட்டம் சொல்லுவாங்க. திருவள்ளூர் மாவட்டத்துக்கு பார்த்தோம்னா இந்த மாசி பட்டமே ரொம்ப உகந்தாக சொல்லலாம். நம்ம விவசாயிகள் இப்போ எல்லாமே எல்லாம் ரெடி பண்ணி போட்டுட்ருக்காங்க. சில பேர் எடுத்துட்டாங்க, விதைகள் விதைப்பு எடுத்துட்டாங்க. நிறைய பேர் லோக்கலில் இருக்கக்கூடிய விதைகளை தான் வாங்கி பயன்படுத்துகிறாங்க, ரியலாக இது பண்ணுறதில்ல. அதனால் அவங்களுக்கு எது மாதிரி விதைகள் பயன்படுத்தலாம்னா, இப்போ மாசி பட்டம் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன், ஏப்ரல் மேல யூஸ்வலாக விவசாயிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. விதைகள் பார்த்தோம்னா இந்த TMV 3, TMV 4, TMV 6, 7 போன்ற ரகங்களை பயன்படுத்தலாம். சில டைம் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை எள்ளுன்னு சொல்லிட்டு இப்போ ப்ராப்ளம் அடைஞ்சிட்ருக்கு, அது SVPR 1 ரகங்களை பயன்படுத்துகிறாங்க. ஸோ மாசி பட்டம் பொறுத்த வரைக்கும் இரட்டை டைப் சொல்லுவாங்க, அதாவது VR 2, 4 அதுவுமே நல்ல மகசூலை தரக்கூடிய ரகங்களாக கருதப்படுகிறது. இப்போ ரகங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை பார்த்துட்டோம் இல்லைங்களா.
பட் சாகுபடி தொழில்நுட்பங்களை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கொஞ்சம் அதுக்கு வந்து நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா எள்ளு தானே சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து அப்படியே வரப்பாடாக போட்டு விட்டுறாங்க, நல்லா வந்து பரவலாக்கிடுறாங்க. அது என்ன ஆயிடுதுன்னா ஒன்று வந்து சரியான பயிர் இடைவெளி இல்லாதனால பார்த்தீங்கன்னா அதிகமான மகசூல் இழப்பீடுகள் இருக்குது. ஸோ அவங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 300-400 கிலோ வந்தால் போதும், அது மாதிரி மனநிலைக்கு வராங்க. எள்ளு வந்து ஒரு நல்ல பயிர், அதிகமான வருமானம் வரக்கூடியது, ஒரு நல்ல, ஏன்னா இப்போ தெரியும் உங்களுக்கு மார்க்கெட்டில் பார்த்தோம்னா ஒரு லிட்டர் எள்ளு எண்ணெய் இப்போ பார்த்தீங்கன்னா செசாம் ஆயில் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 400 ருபீஸ் கிட்ட வரைக்கும் நல்ல காஸ்ட் அதிகமாக இருக்குது. அப்போ அதுக்கான நம்ம வழிமுறைகளை பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம 700-800 கிலோ வரைக்கும் உங்களுக்கு தாராளமாக மகசூல் எடுக்கலாம். அதான வழிமுறைகள் நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நிலம் தயாரிக்கிறது. நிலம் தயாரிக்கிறது எப்படி பண்ணோம்னா, இப்போ மணற்பாங்கான வண்டல் செம்மண்லாம் இருக்கு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து இப்போ வந்து முன்னே வந்து பயிர் போட்டிருப்பாங்க, நெல் போட்டிருப்பாங்க. நெல் போட்டு தாள்லாம் இருக்கும் இல்லையா, கொஞ்சம் ஹார்டான இதுவாக இருக்கும். அதை வந்து பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டிராக்டர் கலப்பை பயன்படுத்தி இல்லை இரும்பு கலப்பை பயன்படுத்தி கண்டிப்பாக ஒரு 5 முறை நாட்டு கலப்பையால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உட வேணும். இது சிறு விதைன்றதால பார்த்தீங்கன்னா சிறு விதைகளுக்கு வந்து முளைக்குமாறு மண்ணில் உள்ள கட்டிகளை நல்லா உடைத்து நுண்மைப்படுத்த வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எள்ளு விதைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுவாக இருக்கிறதுனால ரொம்ப நீங்கள் டீப்பாக போட்டாலும் முளைக்காது, உள்ளே போய் மாட்டிக்கும். ரொம்ப ஷாலோவாக போட்டாலும் எறும்பு சாப்பிட்ரும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து நீங்கள் நல்ல பல்வரைஸ் மண்ணை வந்து நல்ல ஒரு புட்டு பதத்துக்கு வந்து நல்ல பொலம் பண்ணாதான் உங்களுக்கு இந்த விதைகள் வந்து சரியான விதத்தில் உள்ளே போகும். இந்த மண்ணில் உள்ள கடினமான கட்டிகளை உடைக்கிறதுக்கு உளி கலப்பை இல்லைனா ரொம்ப ஆழத்தில் இருக்கக்கூடிய செங்குத்தான திசைகள் போன்ற பெரிய பெரிய கலப்பைகளை பயன்படுத்தி பண்ணலாம். பொதுவாக நம்ம விவசாயிகள்கிட்ட சொல்கிறது ஒரு ஹெக்டருக்கு 12.5 டன் மக்கிய தொழு உரம் இட வேண்டும். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, அதனால் ஃபுல்லு உங்களால் அந்த குப்பை இல்லைனாலும் ஒரு 5 டன்னாச்சும் உங்களுடைய வயல்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுக்க வேண்டும். இது கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினான கூடிய தழைச்சத்து, சாம்பல் சத்து மற்றும் மணிச்சத்து எல்லாமே இயற்கையான முறையில் அந்த பயிர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நெல் சாகுபடிக்கு பிறகு எல் போடு நிலமான இருந்துச்சுன்னா சரியான ஈரப்பதத்தில் ஒரு முறை உழுதப்பின் இதை யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ விதைப்புக்கு மெயினாக வந்துடலாம். விதை வந்து பார்த்தோம்னா பொதுவாகவே ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ தாங்க, ஹெக்டருக்கு 5 கிலோ பரிந்துரைக்கிறோம். இந்த விதைகளை வந்து நீங்கள் நல்லா சொன்ன மாதிரி ஓட்டிட்ட பிறகு நீங்கள் விதைக்கலாம். விதைப்புமே பார்த்தீங்கன்னா இடைவெளி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கு முன்பதே விதை நேர்த்தி பார்த்துடலாம். ஏன்னா எல்லா பயிர்களுக்குமே பயிர் வந்த பிறகு நோயும் பூச்சியும் வரதுக்கு காரணம் என்னென்னா சரியான முறையில் நம்ம விதை நேர்த்தி பண்ணாமல் இருக்கிறது தான். விவசாயிகள் பண்ண தப்பு என்னென்னா விதையை வாங்கிட்டு வரோம், உடனே நம்ம வந்து ஓட்டிடுறோம், உடனே சோயிங்க விதைச்சிடுறோம். பின்னால் பார்த்தோன்னே அது வந்து முடக்கு வருது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி வந்து தாக்குதல் பண்ணுறது, இந்த ஸ்டெம்போரை வருது, என்னென்ன சொல்கிறீங்க. அப்போ இது கண்டிப்பாக என்ன இருக்கணும், வருமுன் காப்போன்ற திட்டத்தை நம்ம பயன்படுத்தும் வகையில் கண்டிப்பாக அந்த விதைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும், சரியான முறையில் விதை நேர்த்தி கொண்டு போகணும். இப்போ விதை நேர்த்தி எப்படி பண்ணலாம்? எள்ளு தானியம் கேர்லெஸ்ஸாக விடாமல் 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடர்மா கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டுங்க. விதைப்பிற்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விதை நேர்த்தி செய்ய வேணும். தேர்ந்து செய்யப்பட்ட விதைகளை பூசணிக்கொல்லியுடன் விதை நேர்த்தி செய்வதை தவிர்க்கவும். நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா இதை முடிச்சுட்டு பூசணிக்கொல்லியை சேர்க்கும் போது இது ரெண்டுமே ஒன்று கம்பேட்டபிளாக இருக்காது. அதுவே விதையை வந்து இறக்கிறதுக்கான விதை வந்து சுத்தமாக முளைக்காது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரைகோடர்மா விரடி பண்ணுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபங்கிசைடான பூசணிக்கொல்லி மருந்து கூட நீங்கள் பண்ணக்கூடாது. அப்போ அது தனியாக பண்ணணும், இது தனியாக பண்ணணுங்க. சப்போஸ் நீங்கள் ட்ரைகோடர்மா விரடி பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல, அதோட விட்டுடுங்க. இல்லைனா வந்து உங்களுக்கு விதைகளை எடுத்து 1 கிலோ அதற்கு 4 கிராம் திரம் அல்லது 2 கிராம் கார்பன்டைசின் போன்ற விதைகளை வந்து நீங்கள் நேர்த்தி செய்து பயன்படுத்திக்கலாம். இப்போ விதை நேர்த்தி பண்ணி முடிச்சிட்டோங்களா? விதைக்கும் முறைக்கு வாங்க. விதைகளை வரிசையில் விதைக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஏன்னா விவசாயம் என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்து விதைகள் வந்து நீங்கள் அப்போ தூவுறீங்க, அப்படி பண்ணக்கூடாது. வரிசை முறையில் தான் விதைக்க வேண்டும். இப்போ வரிசை முறையில் எப்படி எடுத்துக்கலாம்னா 1 அடிக்கு 1 அடி என்ற வரிசை விதைகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா விதையின் அளவில் 4 மடங்கு மணலுடன் விதையை கலந்து மேல் பரப்பாக சீராக தூவ வேண்டும். வெறும் விதையை போட்டால் நிறையா வந்து விதைகள் வேஸ்ட் ஆகும். அந்த விதைகள் வந்து நீங்கள் வந்து மணல் கலந்து நீங்கள் பயன்படுத்தலாம். எவ்வளோ ஆழத்தில் பண்ணலாம்னா 3 சென்டிமீட்டர் ஆழத்தில் வந்து விதைகளை விதைத்து மண் கொண்டு மூட வேண்டுங்க. இப்போ கோடை பாசன நிலையில் பார்த்தீங்கன்னா SV சொல்லுவாங்க, அதாவது VRI1 என்னும் ரகத்தினை விதைப்பதற்கு பிப்ரவரி 15 முதல் மார்ச் 15 வரை உகந்த காலமாக பயன்படுத்துகிறாங்க. அது எங்கே வந்து VRI1 இடத்துல பண்ணலாம், நமக்கு அது வந்து சூட்டபிளான்றது சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் அதுக்கு போதே வேலை. ஸோ நம்மளுடைய சோயிங் பீரியட் எடுத்துட்டிங்கன்னா, நம்ம விதைப்பு காலம் எடுத்திங்கன்னா மினிமம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பிப்ரவரி 15 மார்ச் 15 எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. இப்போ வந்து இடைவெளிக்கு வரும் முக்கியமான விஷயம். இதில் ஏன் சொல்கிறேன்னா வரிசைக்கு வரிசை 30 சென்டிமீட்டர் இடைவெளியும் செடிக்கு செடி 30 சென்டிமீட்டர் இடைவெளி கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக வந்து ஸ்கொயர் பிளான்டிங் மாதிரி இருக்கணும். ஏன்னா இது உழுக்கருவிகள் பயன்படுத்தி நம்ம களை எடுக்கிறதுக்கும் பின்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஞ்செடி சொல்லுவாங்க, ஃபிலோடின்னு சொல்லுவாங்க, பெரிய பிரச்சனை இருக்கக்கூடியது. நம்ம பார்த்தீங்கன்னா எள்ளு பயிரில் பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூ மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அது வந்து ஒரு வகையான நோய், ஒரு பூச்சினால், ஒரு தத்து பூச்சினால் ஏற்படக்கூடிய நோய். ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா ப்ராப்பராக வந்து இந்த இடைவெளி இல்லாமல் இருக்கிறதுனால தான். அப்போ மறக்கக்கூடாது, இடைவெளி பொறுத்த வரைக்கும் எள்ளை பொறுத்த வரைக்கும் வரிசைக்கு 30 சென்டிமீட்டராகவும் இருக்கணும். செடிக்கு செடியும் 30 சென்டிமீட்டர் இருக்க வேண்டும். நெல் தரிசில் வந்து நீங்கள் விதைகளை வீசி விதைக்க வேண்டும். பின்னர் 1 சதுர மீட்டருக்கு
ஹெக்டருக்கு இப்போ இந்த 30க்கு 30 பண்ணும்போது ஒரு சதுர மீட்டர் கணக்கு பார்த்தீங்கன்னா 11 செடி இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கக்கூடிய இடைவெளி வந்து சரியான முறையில் பண்ணுறோம் அர்த்தம். ரைட்டுங்களா? இப்போ நீங்கள் இடைவெளி கண்டு விதைத்திறீங்க. விதைத்த 15 அல்லது 30 நாளில் கண்டிப்பாக பயிரை வந்து நன்றாக களைக்க வேண்டும். மற்ற பயிர் எப்படியோ எள்ளை பொறுத்த வரைக்கும் இந்த 15 நாள் ஒரு சின்னதாக ஒரு களைக்கணும், அப்புறம் 30 நாள் ஒரு களைக்கணும். ஏன்னா களைக்க தான் இந்த பயிரானது அதிகமான பிரான்ச்சஸ் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கிளைகள் வரக்கூடிய பயிர். மற்றெல்லாம் நேராக வளரக்கூடியது. இது வந்து கொஞ்சம் ஆணி வேறுன்றதால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளைகள் நல்லா பரவக்கூடியது. பிரைமரி பிரான்ச்சஸ், செகண்டரி பிரான்ச்சஸ் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் 15 அல்லது 30 நாள் வந்து நீங்கள் பயிர் களைக்க வேண்டும். இதுதான் வந்து மெயினான விஷயங்க. இதில் பார்க்க வேண்டியது அடியோரமாக நீங்கள் வந்து எஃப்ஐஎம் போட்டுறீங்க, ஆர்கானிக் எஃப்ஐஎம் போட்டுறீங்க, விதை நேர்த்தி பண்ணிடுறோம். விதையும் நம்ம வந்து 5 கிலோ எடுத்துக்கிறோம் ஒரு ஹெக்டருக்கு, ப்ளஸ் விதைகளை எவ்வளோ வந்து இடைவெளியில் நட்டுரும். இப்போ இதுதான் முக்கியமான விஷயம். அது கொடுத்து பார்த்தா உர நிர்வாகம் தான். மற்றபடி இந்த பயிருக்கு வந்து நம்ம ரொம்பலாம் மெனக்கடன்னு அவசியம் இல்லை. இப்போ உரங்கின இந்த ஊட்டச்சத்து மேலாண்மை பார்த்தீங்கன்னா உரம் எடுத்து பார்த்தீங்கன்னா தொடு உரம் வந்து உங்களுக்கு வந்து அடி உரமாக 2.5 டன் விட்டுறீங்க. ஓகே, அது கூட ரசாயன உரம் எவ்வளோ பயன்படுத்தலாம்? இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா பேர்களும் நாங்கள் சொல்கிறது மண் பரிசோதனை பண்ணுங்கள். மண் பரிசோதனை பண்ணிவிட்டு அதில் வந்து என்ன ரெக்கமெண்டேஷன் இருக்கோ அதிகமாக இருந்தால் தேவையே இல்லை இல்லையா, அதை பண்ணி பண்ணுங்கள். அப்படி பண்ண பிறகு மண் பரிசோதனை பண்ணி உரமிடுதல் ரொம்ப ரொம்ப சிறந்தது. அவ்வாறு செய்யலைன்னா பொதுவான பரிந்துரை பார்த்தோம்னா இப்போ சில ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா மானாவரியில் எள்ளு போடுவாங்க வச்சுக்கோங்களேன். அவங்களாம் எவ்வளோ நம்ம சொல்கிறோன்னா 23க்கு 13 அதாவது வந்து பார்த்தோம்னா தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, அதாவது 23க்கு 13 கிலோ தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்தை பயன்படுத்தலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா 17, 13 பிரகாரம் தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துன்னு 3 பேக்கெட் அசோஸ்பெரலம் நீங்கள் பயன்படுத்தி பண்ணலாம். அசோஸ்பெரலம் கிடைச்சாலும் ஓகே. அது கூட வந்து பாஸ்போ பாக்டீரியா உங்களுக்கு 3 பேக்கெட், அதாவது ஒரு பேக்கெட்டில் 200 கிராம் இருக்கும். 600 கிராம் அளவில் வந்து நீங்கள் கலந்து கூட பயிர்களுக்கு போடலாம். இதில் வந்து நல்ல நுண்ணுயிர்களை வந்து அதிகமாக எடுத்து கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ இது மாதிரி பயன்படுத்திக்கலாம். இப்போ இதே இரவைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹெக்டருக்கு வந்து என்ன வந்து ரசாயன உரம் கொடுக்கலான்னா 35க்கு 23 அதாவது 33க்கு 25 கிலோ தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இதை மாதிரி பயன்படுத்தலாம். இதுக்கும் அதே மாதிரி நீங்கள் 3 பேக்கெட் அசோஸ்பெரலம், 3 பேக்கெட் பாஸ்போ பாக்டீரியா இல்லைன்னா அசோஸ்பெரலம் 3 பேக்கெட் பயன்படுத்தி பண்ணலாம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா தழைச்சத்து, மணி மற்றும் சாம்பல் சத்து முழுவதையுமே அடியுரமாக அளிக்க வேண்டுங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன பார்த்தோன்னா 5 கிலோ மெக்னீசியம் சல்ஃபேட்டை சேர்த்து கொள்ளணும். விவசாயிகள் எல்லாமே சரியான முறையில் வந்து நான் சொல்கிற உர பரிந்துரை பிரகாரம் பயன்படுத்திடுறாங்க. ஆனால் அவங்க பயன்படுத்தாத ஒரே பொறுத்து இந்த மெக்னீசியம் சல்ஃபேட் காந்தக சத்தை அவங்க கொடுக்கறது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேர்க்கடலை எடுத்திங்கன்னா ஜிப்சம் நம்ம சொல்லுவோம், நுண்ணூட்டச்சத்து கலவை நம்ம சொல்லுவோம். நிறைய வந்து இப்போ நிறைய ஒண்டர்ஸ் வந்துருச்சு இல்லையா, நம்ம பயிர் தெளிக்கக்கூடிய ஒண்டர்ஸ் வந்துருச்சு. பட் எள்ளு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உடனே நீங்கள் பயிரை வந்து அதிகமான மகசூல் வரணும் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹெக்டருக்கு 5 கிலோ மெக்னீசியம் சல்ஃபேட்டை நீங்கள் வாங்கி மணல் கலந்து நீங்கள் சேர்க்கலாம். இதை நீங்கள் அடி உரமாக நீங்கள் பயன்படுத்த கூட வாங்கி டிராக்டர் வச்சு ஓட்டும் போது கூட நீங்கள் வந்து சுத்தமாக போட்டு நீங்கள் பயன்படுத்தலாம். இது என்ன பண்ணுன்னா எண்ணெய் வித்து பயிரான எள்ளுக்கு வந்து அதிகமான வந்து அதை திரட்சியான எள்ளு வரத்துக்கு ஒரு முக்கியமான விஷயங்களாக இருக்குது. எப்போயும் வந்து எண்ணெய் வித்து பயிர்களுக்கு வந்து சல்ஃபரு, இந்த மெக்னீஷியெல்லாம் எப்போவுமே அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு திரட்சியான எண்ணெய் வந்து அந்த பர்சன்டேஜ் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். நல்லா வந்து உங்களுக்கு அதிகமான மகசூல் வரக்கூடியது. அதற்கு கண்டிப்பாக விவசாய பெருமக்கள் வந்து இந்த மாதிரி இந்த 5 கிலோ மெக்னீஷியம் சல்ஃபேட்டை நீங்கள் எடுத்து மண்ணில் கலந்து நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. ஸோ இதுதான் முக்கியமான விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பரிந்துரைக்கப்பட்ட 100% தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்தினை அளித்து நிலக்கடை பயிர் தொடர்ந்து இரவு எள்ளு பயிரிடும் போது பரிந்துரைக்கப்பட்ட உரங்களை தழைச்சத்து எல்லாத்தையுமே வந்து ஒரு 50% முழுமையாக பயன்படுத்திட்டு கூட மிச்சம் 50% மணிச்சத்து, சாம்பல் சத்தை வந்து நீங்கள் ஒரு களைகை எடுக்கும் போதும் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் பண்ணிக்கலாம். இதுதான் முக்கியமான விஷயங்கள். 30 சென்டிமீட்டர் இடைவெளியில் 5 சென்டிமீட்டர் ஆழத்தில் வாய்க்கால் தோண்டி உரக்கலவினை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ செய்யும் போது பார்த்தீங்கன்னா உரங்கள் வந்து சீரான படுக்கைகள் மீது உங்களுக்கு வந்து போய் சேரும். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் அந்த உரங்கள் வந்து வேஸ்ட்டாக வந்து தண்ணியில் போய் சேராது. இதற்கூட நம்மளுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நுண்ணூட்ட கலவை வந்து 7.5 கிலோ வந்து செறிவூட்டப்பட்ட தொடு உரமாக மாணவர் எள்ளுக்கும், ஹெக்டருக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12.5 கிலோ வந்து செறிவூட்டப்பட்ட தொடு உரமாக இரவை எள்ளுக்கும் வந்து 2 பிரிச்சுக்கிறாங்க. இரவைக்கும் நீங்கள் கேட்டாலும் கிடைக்குது, ரெயின்ஃபெட் வானவரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செறிவூட்டப்பட்ட மைக்ரோனிக் மிக்சர் வந்து நல்லா உங்களுக்கு வந்து பேக் பண்ணி ஃபார்மில் இருக்குது. அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நுண்ணூட்ட சத்துக்கள் குறைபாடுகள் இல்லாமல் உங்களுக்கு நல்ல வந்து ஊட்டமட்ட தொடு மரம் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல வாய்ப்பு. மக்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது 1க்கு 10 என்ற விகிதத்தில் இந்த நுண் உர கலவை வந்து மற்றும் தொடு உரத்தை சேர்த்து தகுந்த ஈரப்பதத்தில் பண்ணுறாங்க. இப்போ எங்கள் திருவள்ளூர் மாவட்டத்திலாம் பார்த்தோம்னா விவசாயிகள் வந்து கொடுக்கும்போது இந்த எம்என் மிக்சரை பயன்படுத்தி அவங்களோட வயலில் வந்து விதைகளோடு சேர்ந்து அவங்க பயிரிடுறாங்க. நல்ல ரிசல்ட்ஸுமே வந்து அவங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஃபீட்பேக்னு சொல்கிறாங்க. ஸோ மெயினான விஷயங்கள் தான். ஃபைனலாக பார்த்தோன்னா களை கட்டுப்பாடு
இந்த களை கட்டுப்பாடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்பவுமே தெரியும், களைகளுடைய பூக்கள் இருக்கக்கூடிய விதைகள் வந்து மண்ணில் ஒன்று நீங்கள் வெட்டிட்டீங்கன்னா, முன்னே ஏதோ ஒரு பயிர் போட்டிருக்கீங்க, நெல்லே இருக்க வச்சுக்கோங்களேன், ஒழுங்காக ப்ராப்பராக நீங்கள் அறுவடை பண்ணும்போது களை விதைகளை அறுக்கும் போது அதோடைய பூ விதைகளை கீழே கொட்டும் போது இந்த வீட் சீட் பேங்க் சொல்லுவாங்க, விதை பேங்க் சொல்லுவாங்க, அது வந்து மண்ணிலே இருக்கும். மழை வந்தால் உடனே மேலே வந்து புது களைகளாக உருவாக்கும். அது வராமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக கலை நிர்வாகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஏன்னா இப்போ இருக்க இண்டஸ்ட்ரீஸில் அதிகமான மணி வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வேஸ்டாத கலைனால் தான். ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் நிவர்த்தி பண்ணணும்னு சரியான முறையில் கலை நிர்வாகம் கொண்டு போகலாம். அது பார்த்தீங்கன்னா விதைத்த 15 நாட்கள் கழித்து கைக்களையும் 35 நாட்கள் கழித்து இரண்டாவது கைக்களையும் பண்ணலாம். ஸோ 2 டேஸ் தாங்க, 15 டேஸ். விதைத்தல 15 நாளில் ஒரு கைக்களையோ ஒரு 35 நாளில் வந்து நீங்கள் அடுத்து ஒரு கைக்களையும் கொடுத்தீங்கன்னா சால சிறந்தது. இதற்கு கெமிக்கல்ஸு ரசாயன முறையில் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னாலும் இருக்குது. இல்லை வேண்டாம் கைக்கலை பயன்படுத்தினாலும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இதுதான் வந்து நம்ம கலை நிர்வாகத்தில் பயன்படுத்துகிறோம். நீர் நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு சிம்பிளான விஷயம். இந்த எல்லை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமான தண்ணீர் கட்டக்கூடாது சொல்லிங்களா. மொத்தமே பார்த்தீங்கன்னா 3-4 தண்ணீர் தான் இருக்கணும். ரொம்பவும் ஈரமாகவும் ரொம்பவும் ட்ரையாகவும் இருந்தாலும் பயிர் வீணாயிடும். இதான் ரொம்ப சென்சிட்டிவான பயிர். அதுக்கு என்ன பண்ணலான்னா எள்ளிற்கு வந்து மண்ணின் தன்மையும் பருவகால ஆகியவற்றை பொறுத்து சுமார் 5-6 முறை நீர் பாய்ச்சலாம். மினிமமே நீங்கள் 3-4 இருந்தாலே போதும் தான். ஸோ முதல் முறை விதைப்பது உங்களுக்கு எல்லாமே தெரியும். 7வது நாள் உயிர் தண்ணி கொடுக்குறாங்க. 25வது நாளில் பூ பூக்கும் தருவாயில் காய் பிடிக்கும் தருவாயில் நீங்கள் தண்ணி கட்டினா போதும். தண்ணி இருக்கேன்னு சொல்லிட்டு 10 days ஒன்ஸ் கட்டிகிட்டே இருந்தீங்கன்னா தண்ணி எல்லாமே பயிருக்கு இழுத்துட்டு செடியை பார்த்தீங்கன்னா சதன்னு இருக்கும், காய் பிடிக்காது. ஸோ கண்டிப்பாக நீர் நிர்வாகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான முறையில் பயன்படுத்தணும். மெயினாக பூ பூக்கும் போது முக்கியமான ஒரு விஷயமாகவும், 2வது களை எடுக்கும் போது நீங்கள் பயன்படுத்தா போதும், மற்றபடி தேவையே இல்லைங்க. இரவை பயிரில் விதைத்த 65 நாளுக்கு பின் நீர் பாய்ச்சக்கூடாது. இதே இரவை பயிர் எடுத்திங்கன்னா 65 days ஒன்ஸ் வந்துச்சு நீங்கள் நீரை ஆஃப் பண்ணிட்டா இந்த இரிகேஷன் பண்ணுறதை கண்ட்ரோல் பண்ணாலே உங்களுக்கு நல்ல ஈல்டு கிடைக்கும். ஸோ நீர் நிர்வாகம் தான் ரொம்ப ரொம்ப எல்லை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயமா வந்து கருதப்படுது. அதுவும் இடைவெளி மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே சாதாரண ஒரு ஏக்கருக்கே உங்களுக்கு வந்து நல்ல மகசூல் வரும். அப்புறம் அறுவடை அறிமுறைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். கீழே இருக்க இலைகள் எல்லாமே பழுத்து இலைகள் கொட்ட ஆரம்பிக்கும். அதை பார்த்தாலே ஐடென்டிஃபிகேஷன் கண்டுபிடிச்சிடலாம். எல்லோயிங் ஆகும். செடியில் கூடிய குச்சி மட்டும் தான் இருக்கும். இந்த கேப்சூல் சொல்லுவாங்க, அதோடைய எல்லோடைய காய் வந்து கேப்சூல் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது மட்டும் தான் இருக்கும், மற்ற இலையெல்லாம் உதிர்ந்துடும். அதுதான் சரியான முறையில் அறுவடைக்கான அறிகுறிகள். ஸோ காய்கள் மற்றும் தண்டு பாகங்கள் பழுப்பு நிறமாக மாறும். இதெல்லாமே வந்து ஒரு நல்ல அறிகுறி. இதை பயன்படுத்தி நீங்கள் அறுவடை பண்ணி உங்களுக்கு நம்ம யூஸ்வலாக நம்ம கிராமத்தில் நல்லா அறுவடை பண்ணி அதை வந்து 4 பக்கமும் செங்குத்தாக மூட்டம் போட்டு பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி ட்ரெடிஷ்னலாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அறிவுரைகளாக நீங்கள் பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக அதிகமான மகசூலை எடுத்துக்கொள்ளலாம். எள் பயிரில் நவீன உழவியல் தொழில்நுட்பங்கள் பற்றின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவகாமி அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்புல அருமையாக எடுத்து சொல்லிட்டாங்க. ஆமாம் செல்வி, எள்ளு பயிருக்கு விதை நேர்த்தியால் என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்றதையும், விதை நேர்த்தியில் செய்யக்கூடாத விஷயங்களையும் அழகாக தெளிவுபடுத்திட்டாங்களே. அது மட்டுமா, விதைகளை எப்படி பக்குவமாக நடணும், சரியான நீர்ப்பாசனம், சரியான பயிர் இடைவெளி, இப்படி இவங்க சொன்ன ஒவ்வொரு தகவலும் எள் பயிரில் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக சின்ன குழந்தைக்கு கையை பிடிச்சி இப்படி தான் எழுதணும்னு சொல்லி கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக எடுத்து சொல்லிட்டாங்களே. எள் பயிரை சாகுபடி செஞ்சுருக்கவங்களுக்கும் இந்த பயிரை போடலாம்னு நினச்சிருக்கிறவங்களுக்கும் இப்போ இதோட சாகுபடி பற்றின நல்ல தெளிவு கிடச்சிருக்கும். இந்த விவரங்கள்லாம் வனஜாக்காவுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். கண்டிப்பாக அதெல்லாம் எடுத்து சொல்லணும். அவங்களுக்கு எடுத்து சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், இப்போ கொஞ்ச நேரம் முந்தி செல்விக்கு வசவு விட்ட மாதிரி இருந்ததே. அப்படிலாம் ஒன்றும் இல்லை செல்வி, எங்கள் செல்வி தான் புத்திசாலியாச்சே. ஒன்னால தானே இந்த விவரங்கள்லாம் நானும் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆச்சு. காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்துற விவசாயி, சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி. பக்குவமா வயல பார்த்து உழ வேணும், பக்குவமா வயல பார்த்து உழ வேணும், கூட்டு புழுவ கச்சிதமா பொறுக்கி எடுத்து களைய வேணும். பக்குவமா வயல பார்த்து உழ வேணும், கூட்டு புழுவ கச்சிதமா பொறுக்கி எடுத்து களைய வேணும். பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும், பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும். பயிர் சுழற்சி முறைய கடைப்பிடிக்க வேணும்.
பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும். பயிர் சுழற்சி முறைய கடைபிடிக்க வேணும். காலமெல்லாம் கழனியிலே பார்வை சிந்துற விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு செய்தி. இனி தொடர்வது வேளாண் செய்திகள். நாட்டு தாவரங்களுக்கு சவால் விடும் அயல் நாட்டு தாவரங்கள். பிற நாடுகளை காட்டிலும் மிக அதிக அளவில் மருத்துவ குணம் நிறைந்த தாவரங்கள் நம் நாட்டில்தான் உள்ளது. அனைத்து செடிகளும் ஏதேனும் ஒரு மருத்துவ குணத்தை பெற்றதாய் உள்ளது. இந்நிலையில்தான் அழகுக்காக அமெரிக்காவிலிருந்து தருவிக்கப்பட்ட செடிகள் மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்துள்ளது. இது சாதாரண பிரச்சனை போன்று தோன்றும். ஆனால் இது மறைமுகமாக நம் நாட்டில் தாவரங்களை அழிக்கும் ஆற்றல் பெற்றது. இவ்வாறு உருவெடுத்துள்ள களைகள் பற்றி காண்போம். பார்த்தீனியம். இந்தியா அமெரிக்காவிலிருந்து உணவுக்காக கோதுமையை இறக்குமதி செய்யும் பொழுது ஊடுருவிய முக்கிய களை தாவரம் பார்த்தீனியம். இக்களையானது முதலில் நம் நாட்டில் 1955 புனேவில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த களை சூரியகாந்தி குடும்பத்தை சார்ந்தது. இக்களை பயிர் பல்லுயிர் பெருக்கத்திற்கு மட்டுமல்லாது மனிதனுக்கும் தீங்கை விளைவிக்கின்றது. ஒரு செடியிலிருந்து லட்சக்கணக்கான விதைகள் உருவாகின்றன. இதனாலேயே இதனை கட்டுப்படுத்துவது மிகப்பெரிய சவாலாக உள்ளது. பார்த்தீனியம் ஒரு 5 ஆண்டுக்குள் மிக அதிக அளவில் அனைத்து இடங்களிலும் பரவிவிட்டது. வயல்களில், சாலை ஓரங்களில், வெற்று நிலங்களில் என அனைத்து இடங்களிலும் நம் நாட்டு தாவரங்களை முளைக்க விடாமல் பார்த்தீனியத்தின் விதைகள் அதிக அளவில் முளைக்கின்றன. மேலும் மிக விரைவாக வளரும் தன்மையுடையதால் விரைவிலேயே பரவிவிடுகின்றது. இதனால் நமது நாட்டு தாவரங்கள் அழிவை சந்திக்க நேரிடுகிறது. இதனை கட்டுப்படுத்துவது என்பது சாதாரண விஷயமல்ல. இதனை பல்வேறு முறைகளை கடைபிடித்துதான் அழிக்க இயலும். நம் வீட்டருகே சிறிய அளவில் காணப்படும் பொழுது கையுறை மற்றும் முகமூடி அணிந்து கொண்டு பிடுங்கி எறிந்துவிட வேண்டும். சாலை ஓரங்களில் காணப்படுபவைகளை 2 முதல் 3 முறை தொடர்ந்து கிளைபோசேட் களைக்கொல்லியினை லிட்டருக்கு 10 முதல் 15 மில்லி லிட்டர் உடன் அமோனியம் சல்பேட் அல்லது யூரியா ஒரு கையளவு என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். விதைகள் உருவாவதற்கு முன் இக்கலவையை தெளித்தால் மிக எளிதாக கட்டுப்படுத்த முடியும். மாறாக நன்றாக முற்றிய விதையின் மேல் தெளிக்கும் போது கிளைபோசேட் மருந்தால் கட்டுப்படுத்த இயலாது. எனவே நன்கு முதிர்ந்த செடிகளை கட்டுப்படுத்தும் பொழுது கீழே விழுந்த விதைகள் அடுத்த மழைக்கு முளைத்து விடுகின்றன. அவ்வாறு முளைத்த பார்த்தீனியத்தை கட்டுப்படுத்த பூப்பதற்கு முன் உழுதுவிட வேண்டும். இதனால் பார்த்தீனியத்தின் விதை உற்பத்தியை தடுக்கலாம். சாலை ஓரங்களில் உள்ள பார்த்தீனியத்தையும் ப்ளூம் தெளிப்பான் கொண்டு கிளைபோசேட்டினை தெளித்து கட்டுப்படுத்திவிடலாம். பார்த்தீனியத்தில் உள்ள மகரந்த துகள்கள் நுரையீரலை பாதிக்கும். உடல் மேல் பட்டால் சொரியாசிஸ் போன்ற ஒவ்வாமை நோய் ஏற்படும். பார்த்தீனியம் மிக அதிக அளவில் விளை நிலங்களை ஆக்கிரமித்துள்ளது. இதனால் பிற செடிகள் முளைப்பதில்லை. எனவே ஒருங்கிணைந்து பார்த்தீனியத்தை கட்டுப்படுத்துவது அவசியம். அடுத்ததாக உன்னிச்செடி தென் அமெரிக்காவை பிறப்பிடமாக கொண்டது. அழகுக்காக இந்தியாவிற்கு தருவிக்கப்பட்ட செடி உன்னிச்செடியாகும். மலை பிரதேசத்தில் மிக அதிக அளவில் காணப்படும். இவை மிக அதிக அளவில் விதைகளை உற்பத்தி செய்வதாலும் நன்றாக அடர்ந்து வளர்வதாலும் அனைத்து தட்பவெட்ப நிலையிலும் வளர்வதாலும் மிக அதிக அளவில் பரவிவிட்டது. சில இடங்களில் உன்னிச்செடியினை உயிர் வேலியாக பயன்படுத்துவதால் பிற செடிகள் வளர்வதை தடுக்கின்றது. குறிப்பாக கொல்லிமலையில் உன்னிச்செடி மிக அதிக அளவில் உள்ளது. நம் நாட்டில் மூலிகை பயிர்கள் மலை பிரதேசங்களில் அதிக அளவில் உள்ளது. உன்னிச்செடி இவற்றையெல்லாம் அழித்துவிடும். எனவே இவற்றை அழிப்பது மிகவும் அவசியமாகிறது. இது வேருக்கு அடியில் உருண்டையாக கிழங்கு போன்று காணப்படும். இக்கிழங்கு பகுதிகளிலிருந்துதான் புது செடிகள் உருவாகும். இச்செடியின் விதைகள் பறவைகளின் மூலம் பரவும். இச்செடியினை பிடுங்கும் பொழுது கிழங்கோடு சேர்த்து பிடுங்கி அழிக்க வேண்டும். சீமை கருவேல். இதுவும் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்குள் நுழைந்த களைதான். நிறைய விதைகளை உற்பத்தி செய்து மிக அதிக அளவில் பரவியுள்ளது. விதைகள் 50% முளைப்பு திறனுடன் உள்ளது. ஏரி பகுதியில் கருவேல மரங்கள்தான் இருக்கும். ஆனால் தற்போதோ சீமை கருவேல் அதிக அளவில் ஏரிகளை ஆக்கிரமித்துள்ளது. இம்மரம் மிக அதிக அளவில் தண்ணீரை உறிஞ்சிக் கொள்ளும் ஆற்றல் கொண்டது. அது மட்டுமல்லாமல் நீர் பற்றாக்குறையிலும் நன்கு வளரும் தன்மை கொண்டது. இதனை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினமாகும். வெட்டினால் மிக அதிக அளவில் துளிர்த்துவிடும். டோசர் வைத்து வேரோடு பிடுங்கி விடுவதுதான் சிறந்த முறையாகும். இம்மரம் மண்ணில் உள்ள சத்துக்கள் மற்றும் ஈரப்பதத்தினை மிக அதிக அளவில் உறிஞ்சிக் கொள்ளும்.
அதனால்தான் முக்கியமான ஏரிகளிலும் சாலை ஓரங்களிலும் இதனை அகற்றி அழிப்பது மிகவும் அவசியமாகும். அடுத்து நீர்நிலை களைகள். ஆகாய தாமரை. அழகுக்காக அமெரிக்காவிலிருந்து தருவிக்கப்பட்ட மற்றொரு களைதான் ஆகாய தாமரை. ஆகாய தாமரையினால் பல்வேறு இடையூறுகள் ஏற்படுகின்றன. நீர்நிலைகளில் மீன் உற்பத்தி குறைகின்றது. படகு சவாரி செய்வதற்கு இடையூறாக இருக்கின்றது. எனவே இதனை நீர்நிலைகளில் இருந்து அப்புறப்படுத்துவது மிகவும் அவசியமாகும். ஆகாய தாமரை அதன் வேர்களில் ஃப்ளூரின் கனிமத்தை உறிந்து கொள்ளும் ஆற்றல் பெற்றது. இந்த ஒரே ஒரு நன்மையை பார்த்தால் நீர்நிலைகளில் அதிக அளவில் இது பரவிவிடும். இதனால் மறைமுக பாதிப்புகள் அதிக அளவில் இருக்கும். இதனை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினமான செயலாகும். டோசர் கொண்டு இதனை அகற்றலாம். நெய்வேலி காட்டாமனுக்கு. அழகுக்காக கொண்டுவரப்பட்ட மற்றுமொரு செடிதான் நெய்வேலி காட்டாமனுக்கு. நீர்நிலைகளில் கோடை காலத்தில் டோசர் பயன்படுத்தி அழித்துவிட வேண்டும். இது மிக அதிக அளவில் பரவும் தன்மை கொண்டது. இது உயிர் வேலியாக பயன்படுத்தப்படுகிறது. கோடை காலங்களில் டோசர் கொண்டோ அல்லது ஆட்கள் கொண்டோ இதனை அழிக்கலாம். காட்டாமனுக்கு செடியின் நுனியை மட்டும் கிள்ளிவிட்டு கிளைபோசேட் தண்ணீருடன் 1:1 என்ற அளவில் கலந்து ஊசியின் மூலம் செலுத்தினால் செடி பட்டு போய் அதன் பிறகு எந்தவித கிளையோ செடியோ உருவாவதில்லை என்பது ஆராய்ச்சியின் மூலம் தெரிய வந்தது. எனவே மக்களிடம் இது போன்றவற்றில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒழிப்பது மிகவும் அவசியமாகும். எனவே இது போன்ற அயல் நாட்டு தாவரங்களை தகுந்த முறைகளை பின்பற்றி கட்டுப்படுத்தி நம் நாட்டு தாவரங்களை பாதுகாத்து பல்லுயிர் பெருக்கத்திற்கு வழிவகுக்கலாம். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். மண்ணரிப்பை தடுக்க மண் வளத்தினை பெருக்க உன்னதமாயிருக்கு வெட்டி வேர் தடுப்பு. மண்ணரிப்பை தடுக்க மண் வளத்தினை பெருக்க உன்னதமாயிருக்கு வெட்டி வேர் தடுப்பு. ஈரப்பதம் பூமியிலே கூட செய்யும். நீரை வடிகட்டி மண்ணை தேங்கச் செய்யும். ஈரப்பதம் பூமியிலே கூட செய்யும். வழிந்தோடும் நீரை வடிகட்டி மண்ணை தேங்கச் செய்யும். வேரை 3 மீட்டர் ஆழம் ஊனச் செய்யும். நிலத்தடி நீர் மேலாய் மட்டம் உயர்ந்திருக்க வேலை செய்யும். வேரை 3 மீட்டர் ஆழம் ஊனச் செய்யும். நிலத்தடி நீர் மேலாய் மட்டம் உயர்ந்திருக்க வேலை செய்யும். மண்ணரிப்பை தடுக்க மண் வளத்தினை பெருக்க உன்னதமாயிருக்கு வெட்டி வேர் தடுப்பு. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம். நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி வி. உஷா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம். நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம். அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம். அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.